எவ்வளவு பெரிய திட்டம் போட்டு வச்சிருந்தேன். எவ்வளவு சேரில இருந்து ஒரு நாயை கொண்டு வந்து ஏன் கையாலே தாலி எடுத்து கொடுக்க வச்சு கட்ட வச்சுட்டான். இதனால கோடிக்கணக்கான பணத்தை இழக்க வேண்டியிருக்கு. நோ, என்னால அவ்வளவு பெரிய தொகை இழக்க முடியாது. ஹைலி இம்பாசிபிள். எப்ப வந்த? உங்க மகனோட வாழ்க்கையை பத்தி கவலைப்படாம கோடிக்கணக்கான ரூபாயை பத்தி கவலைப்பட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். பணத்துக்காக எப்பவுமே சொந்தத்தை விலை பேசித்தானே உங்களுக்கு பழக்கம். சாரி டாடி, உங்களால என்ன விலைக்கு வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. உன்னை விலை பேசுனதே நம்ம அந்தஸ்துக்கு தகுந்தனோட தான். நீ என்னடா என்ன எவ்வளவு சேரில இருந்து ஒரு நாயை எடுத்துட்டு வந்து. நீ பேசாத, நான் பேசுறேன். உங்க மர்மங்களை பத்தி நீங்களே தப்பா பேசாதீங்கப்பா. எனக்கு தேவை அந்தஸ்து இல்ல, என் மேல உண்மையிலே அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ஜீவன். அதனாலதான் நான் கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணிட்டேன். இப்ப நீ பேச கண்ணம்மா. இல்ல, தாலி எடுத்து கொடுத்து சந்தோஷமா வாழ்த்தி பேசிட்டு இப்போ திடீர்னு சேரி நாய் அது இதுன்னு மாமா உள்டா அடிக்கிறாரே, அது ஏன்? ஏழைங்க முன்னாடி இன்னொரு ஏழை மேல அன்பா இருக்கிறதா நடிச்சிருக்காரு. அவர் அப்படித்தான் நடிச்சாகணும். அதை தெரிஞ்சுதானே நம்ம கல்யாணத்தை அங்க வச்சுக்கிட்டேன். பெத்த தாய்கிட்ட கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறது நம்ம பரம்பரையில ஒண்ணு புதுசு இல்லையம்மா. ஏன் உங்க கல்யாணம் கூட இவரோட அம்மாவுக்கு தெரியாம தான் நடந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன். அத்தை, இவர் எனக்கு தாலி கட்டினத உங்க கண்ணால பாக்கலையேன்னு நீங்க வருத்தப்படாதீங்க. அத வீடியோ படம் பிடிச்சிருக்காங்க, அத வாங்கி போட்டு பாருங்க. அதுல இவர் எனக்கு தாலி கட்டத பாக்கலாம். அது நீங்க திருப்பி திருப்பி போடுங்க, இவர் எனக்கு திருப்பி திருப்பி தாலி கட்டிக்கிட்டே இருப்பாரு, நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். பெத்தவங்களை கண் கலங்க வச்ச பிள்ளைங்க சந்தோஷமா இருக்க முடியாது. அட, யார் உங்களை கண் கலங்க சொன்னது? சந்தோஷமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன தைரியம் இருக்கு? எட்டு வயசுல இருந்து ஸ்பேனர் பிடிச்ச கை, ஜாக்கிரதை. அப்பா தாலி எடுத்து கொடுத்தாரு, அம்மா நீ ஆசீர்வாதம் பண்ணிடுமா. உன் மேல நான் வச்சிருக்க பாசம் இன்னும் குறையல. நல்லா இருங்க. கடமா வா, நம்ம ரூம் போலாம். நம்ம ரூம் எங்க இருக்கு? பாடியில. வீடு எப்படி இருக்கு? வாத்தியார் படத்துல வர ஊடு மாதிரி படம் சோக்கா இருக்கு. ஆனா இந்த வீட்டுல எல்லா வேலையும் நம்ம தான் செஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உண்டான ஏற்பாட்டுல நானே பண்றேன். சீக்கிரமா படியா. வா வா வா. விஜய் ஏதோ திட்டம் போட்டிருக்கான். நான் எவ்வளவு பெரிய திட்டம் போடுறேன்னு போக போக தெரிஞ்சுப்பான். பேசு. வரப்ப உங்க வீட்டு வாசல்ல 2 காரை பார்த்தனே, நல்ல ரிப்பேர் இல்லாம ஓடுதா? உன் மெக்கானிக் புத்திய காட்ட பத்தியா? இதான் வேற ஏதாவது பேசுறதா? வேற என்ன, நான் எவ்வளவு தைரியமா இருப்பேன், கை காலெல்லாம் உதறுது, வார்த்தையே வர மாட்டேங்குது. போச்சுடா, இன்னைக்கு ராத்திரி வேஸ்ட் தான் நினைக்கிறேன். கோமா இல்ல, சரி, உன் விருப்பப்படியே நான் நடந்துக்கிறேன். ஒரு காருக்கு 4 வீலும் நல்லா இருந்தா தானே ஸ்டெப்னியை தேடி போக மாட்டாங்க. சரியா போச்சு. உதாரணம் எல்லாமே காரை வச்சுதானா? தொழில ரொம்ப அக்கறையா இருப்பேன்னு நினைக்கிறேன். அது இல்ல, பழக்கம் இல்லாததுனால பெட்ல படுத்தா தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். தரையில படுத்துக்கோமா? வா, இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா நீ தூங்க கூடாது, அதனால பெட்ல தான் படுக்கிறோம். மகனே, யாரது? நான் தான்டா சடையப்பேன், கோப்பேன். இன்னும் நீ சாகல? இந்த கன்றாவி எல்லாம் பார்க்க நல்ல வேளை நான் உசுரோடு இல்ல, ஆவியா வந்து பேசுற மகனே. ஏயா சமாதியத்தை கருங்கல்ல ஸ்ட்ராங்கா கட்டின, மறுபடியும் ஏயா வந்து கழுத்தா இருக்கிறா? ஆமா மகனே, இப்பெல்லாம் என்ன நீ ஆங்கில பாட்டை கேட்கறது இல்ல? மரியாதையா போயிடு, இல்ல அடிச்சே உன்னை மறுபடியும் சாகடிச்சிருவேன். பண்ணுக்கே முட்டையை தொட்டு திம்பிய, இப்ப எங்கடா நான் ஊறுகாய கூட காணா? சடையப்பா, வெறுப்பேத்திரியா? வெந்த முள்ள வேலை பாய்ச்சரியா? மரியாதையா போயிருச்சாடா. செல்வி ஜூகி ஜாலா சௌக்கியமா? என்ன கிண்டலா? போட்டோ தூக்கி போட்டு காலையே நச்சு நச்சுன்னு மிதிச்சு விடுவேன். ஜாக்கிரதை, முடிஞ்சா உடைச்சு பாடுற. உடைச்சிட்டா நடக்க கூடாதெல்லாம் நடந்துரும். ஓ, நடக்க கூடாது நடந்துருமோ? கால் இல்லாத பையன் நீ, அப்படி என்னதான் நடக்கும் நான் பாத்துறேன். மாரியா கொக்கா, மாரியா கொக்கா. இந்த
விஷயம் ஆவி உலகம் வரைக்கும் தெரிஞ்சு போச்சா? அன்னைக்கு வீடு தேடி பொண்ணு கேட்டு வந்த என்ன தூக்கி எறிஞ்சிட்டு விஜய் மாப்பிள்ளையாக பாத்தீங்களே, இப்ப என்ன செய்ய போறீங்க? அனிதாவை கல்யாணம் பண்ணிக்க இப்பவும் நான் தயாரா இருக்கேன். Get out. I say get out and get lost. ஹலோ சேகரியர். எஸ்கே, நானே உங்களை நேரில் வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். எல்லா விஷயத்தையும் நேரில் பேசுவோம். ஓகே? இந்தங்க காஃபி. ஐயா, சின்னையாவும் சின்னம்மாவும் பார்க்க சேரி ஜனங்க வந்திருக்காங்க. சின்னம்மாவா? நான்சென்ஸ். யாரையும் உள்ள விடாத. என்ன மாமா நீங்க ஏன் சரத்தை உள்ள விட வேண்டாங்கிறீங்க? யோ, என்ன டார்லிங்? நம்ம சன நம்மள பார்க்க வந்திருக்கு. மாமா உள்ள விடாதேங்கறாரு. ஐ வாட்ச்மேன், வந்திருக்கவங்க எல்லாரும் எங்க சொந்தக்காரங்க தான். எல்லாரையும் உள்ள அனுப்பு. ஏ ராசா, உன்னை புருஷனா அடிச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். 7 ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் புருஷன். நீதான் என் பொண்டாட்டி. எல்லாரும் வந்திருக்கீங்க. மாப்ள, நீங்க பாட்டுக்கு திடீர்னு கண்ணம்மாவை கல்யாணம் கட்டின்னு வந்துட்டீங்களா? அதான் எங்களால மொய் கூட எழுத முடியல. அதான் நெத்திலி கருவாடு, கொய்யாப்பழம், சீதாப்பழம் ஏத்துக்கணும் வந்தோம். ஏதோ ஏழைங்க நாங்க, எங்க அந்தஸ்துக்கு முடிஞ்சது. இதெல்லாம் என்ன விலை இருக்கும்னு நான் கணக்கு போடல. உங்க மனசத்தான் பாக்குறேன். அந்த தூய்மையான அன்பு போதும். மாமா, அந்த நெத்திலிய சாப்பிட்டு பாருங்க, மணக்கும். கொய்யாவை சாப்பிட்டு பாருங்க, அசத்தம். இடியட். இடியட் இல்ல மாமா, கூடையில இருக்கு. கண்ட்ரி ஃப்ரூட். ஆட என்ன மாமா நீங்க கூடையில இருக்குங்கறல்ல? கொஞ்சம் புரியும்படியா சொல்லு புள்ள. கொய்யா பழம் வேணுமா கூடையில் இருக்கு பாரு. எல்லா பழம் வேணுமா பேரியும் தரக்கு பாரு. பத்துல விளைஞ்சது இப்பத்தானே பறிச்சது, நம்ம தனத்தை கொண்டு வந்தது. பங்களாவில் கிடக்குமா பணத்துக்குன்னா இனிக்குமா, நம்ம மூட்டு தீருதான் இது. கொய்யா பழம் வேணுமா கூடையில் இருக்கு பாரு. எல்லா பழம் வேணுமா பேரியும் தரக்கு பாரு. மச்சு வீடு குச்சு வீடு மேடை ஏறி மாலை மாற்றி கொண்டாச்சுது. எல்லாம் வேஷம் வெத்து கோஷம், மாமனாரின் சாயம் இப்ப வெளுத்து போச்சுது. பேட்டரவுடி பொண்ணாக பிறந்தா பார்த்து பேசு என்னோடதான். ஒட்டி பாப்பா என்னாலும் இருந்தா நம்ம இல்ல உன்னோடதான். வாழ்ந்து காட்ட வந்த பொண்ணு வாசல் மாட்டி போகாது. கொய்யா பழம் கொய்யா பழம் வேணுமா கூடையில் இருக்கு பாரு. எல்லா பழம் வேணுமா பேரியும் தரக்கு பாரு. பத்துல விளைஞ்சது இப்பத்தானே பறிச்சது, நம்ம தனத்தை கொண்டு வந்தது. பங்களாவில் கிடைக்குமா பணத்துக்குன்னா இனிக்குமா, நம்ம மூட்டு தீருதான் இது. கொய்யா பழம் வேணுமா கூடையில் இருக்கு பாரு. எல்லா பழம் வேணுமா பேரியும் தரக்கு பாரு.
ஆச்சு